வணக்கம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரத சப்தமி. சூரியனை வழிபடணும். என்ன எப்படிங்கிறத நாங்கள் தனியாகவே சொல்லியிருக்கோம், இதுலேயும் சொல்கிறோம். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தேடித்தரும், உறுதி. ஆனால் திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ஏன்னா ரத சப்தமி, சூரிய வழிபாடு முக்கியம். இன்னைக்கு ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சகப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லிக்குங்க. சிவவர் நடிகார் இவர், ஆமாம் சொல்லிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். சூரியனும் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இல்லை. எனவே கவனம், நிதானம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, பொறுமை. ஆமா, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 6, கிழக்கு சிவப்பு. சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, பீஷ்மரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். கோதுமை ஏழைகளுக்கு கொடுக்கணும், கோதுமை உணவு கூட கொடுக்கலாம், காக்கைக்கு வைக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். கலிக்காம நாயனாரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உங்களை தொல்லை பண்ண காத்திருக்கிற பேட் லக், துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும். கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், கோயிலிருந்து ஒரு புத்தகம் மட்டும் படிச்சிருங்க, அல்லது சுலோகம். ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே இருக்குது, படித்து பாருங்கள். சார் வடமொழி சமஸ்கிருதம் புரியாது, பரவாயில்ல படிங்க. இல்லை தமிழில் கூட கிடைக்குது, கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார், படிச்சு பாரு. மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், பொறுமை, கவனம். ஆம், சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார் தை மாதம் முழுக்க, அதுவும் நல்லதில்லை. எனவே ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 6, தெற்கு பச்சை. சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, பீஷ்மரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். கோதுமை ஏழைகளுக்கு கொடுக்கணும், கோதுமை உணவு கூட கொடுக்கலாம், காக்கைக்கு வைக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். கலிக்காம நாயனாரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உங்களை தொல்லை பண்ண காத்திருக்கிற பேட் லக், துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும். கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், கோயிலிருந்து ஒரு புத்தகம் மட்டும் படிச்சிருங்க, அல்லது சுலோகம். ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே இருக்குது, படித்து பாருங்கள். சார் வடமொழி சமஸ்கிருதம் புரியாது, பரவாயில்ல படிங்க. இல்லை தமிழில் கூட கிடைக்குது, கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார், படிச்சு பாரு. கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, பிரமாதம், கலகிறீங்க. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். அஷ்டம சனியும் விலகிடுச்சு, அஷ்டம ராகு தொல்லையும் குறையுது. எனவே நல்ல நாள் இன்னைக்கு. சந்திரன் உதவி செய்கிறார், சந்தோஷம். ஆனால் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ஏன்னா ரத சப்தமி, சூரிய வழிபாடு முக்கியம். இன்னைக்கு ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சகப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லிக்குங்க. சிவவர் நடிகார் இவர், ஆமாம் சொல்லிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். சார் மத்தியானம் முடியுதுன்னாங்க, ஆமாம், யமகண்டம் 1:30 வரைக்கும் இருக்குது. அப்போ 1:30 வரைக்கும் நம்ம முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும். 1:30க்கு அப்புறம் சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி.
3 நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் 1:30 மணியோட முடிஞ்சிருது. 1:30 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் 3 நட்சத்திரத்திற்கும் இல்லை. 1:30 மணிக்கு அப்புறம் உங்களுடைய பிறவி பலமான தைரியம் மெல்ல மெல்ல வெற்றியை தர ஆரம்பிக்கிறது. அனுகூலமான எண் 1:30 மணிக்கு அப்புறம் பகல் 2 தெற்கு சிவப்பு. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆமா, ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி இந்த மந்திரமும் சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட சந்திராஷ்டம பாதிப்பு குறையும், இல்லாமற் போகும், உறுதி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிச்சிருங்க, நல்லது. குறிப்பா வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படிச்சு பாருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. எங்களை கேட்டால் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கவே வேணாம். இந்த பகல் 12 அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வேக வேகமாக முக்கியமான காரியங்கள் எதுவும் செய்ய வேணாம். இன்னைக்கு நாள் முழுக்க, நாளைக்கு நாள் முழுக்க நிதானம், பொறுமை, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் 3 நட்சத்திரத்துக்கும் பகல் 12 மணிலிருந்து கிடையாது. 12 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திரும்பவும் சொல்கிறோம், இப்படி சொன்னால் கூட ரிஸ்க் எடுக்க வேணாம். ரொம்ப ரொம்ப செய்தே ஆக வேண்டிய காரியம்னா பகல் 12 மணிக்கு முன்னாடி செஞ்சுடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எங்களை கேட்டால் விட்டுடலாம். ஆமாம், சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்திற்கும் இன்னைக்கு இருக்குது. திங்கக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணியிலிருந்து. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆமா, ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி இந்த மந்திரமும் சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட சந்திராஷ்டம பாதிப்பு குறையும், இல்லாமற் போகும், உறுதி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிச்சிருங்க, நல்லது. குறிப்பா வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படிச்சு பாருங்க. துலாராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் கவலை அதிகம், அர்த்தமற்ற கவலை அதிகம், வீண் செலவு அதிகம். சரின்னு நினைச்சு பண்ணுவீங்க, ஆனா அது சரியா முடியாது. அதனால நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆம், அனுகூலமான எண் 6 தெற்கு வெள்ளை. சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, பீஷ்மரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். கோதுமை ஏழைகளுக்கு கொடுக்கணும், கோதுமை உணவு கூட கொடுக்கலாம், காக்கைக்கும் வைக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம். கலிக்காம நாயனாரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களை தொல்லை பண்ண காத்திருக்கிற பேட் லக், துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும். கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், கோயிலில் இருந்து ஒரு புத்தகம் மட்டும் படிச்சிருங்க, அல்லது சுலோகம் ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே இருக்குது, படித்து பாருங்க. சார் வடமொழி சமஸ்கிருதம் புரியாது, பரவாயில்ல படிங்க. இல்லை தமிழில் கூட கிடைக்குது, கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார், படிச்சு பாருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சூரியன் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார். சூரியன் தை மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அதில் ஒன்று உங்களுது. எதிர்பாராத உதவிகள் வரும். இன்னைக்கும் நாள் சூப்பர், கலகுறீங்க, கில்லி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ஏன்னா ரத சப்தமி, சூரிய வழிபாடு முக்கியம் இன்னைக்கு. ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சகப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லிக்குங்க. சிவன் அடியார் இவர், ஆமா, சொல்லிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அப்புறம் என்ன, உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ஏன்னா ரத சப்தமி, சூரிய வழிபாடு முக்கியம் இன்னைக்கு. ஓம் அதிதி தேவியே போற்றி,
அருக்கனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சகப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் கலிக்காம நாயனாரே போற்றி. இந்த மந்திரத்தை மட்டும் அப்பப்போ சொல்லிக்குங்க. சிவன் அடியார் இவர், ஆமா, சொல்லிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்கள் பிடிவாதம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. என்ன சார் இதெல்லாம்? சூரியனோட ரதத்தினோட குதிரைகளோட பேர். ஓம் காயத்ரியே போற்றி, பிரகதியே போற்றி, ஜகதியே போற்றி, பக்தியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. ஆமாம், சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இது இன்னும் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. ஆமாம், உறுதிங்க. சூரியனோட கருணை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பிரமாதமான நாளாக இது இருக்கும். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம். நிதானம், வீம்பு அதிகம், ஜாக்கிரதை. சூரியன் வேறு உதவியாக இல்லை தை மாதம் முழுக்க. அனுகூலமான எண் 7, தெற்கு, சிவப்பு. சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். கோதுமை ஏழைகளுக்கு கொடுக்கணும். கோதுமை உணவு கூட கொடுக்கலாம், காக்கைக்கு வைக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். கலிக்காம நாயனாரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உங்களை தொல்லை பண்ண காத்திருக்கிற பேட் லக், துர் அதிர்ஷ்டம் இல்லாமற் போகும். கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், கோயிலிருந்து ஒரு புத்தகம் மட்டும் படிச்சிருங்க, அல்லது சுலோகம். ஆதித்ய ஹிருதயம் செல்ஃபோன்லேயே இருக்குது, படித்து பாருங்க. சார் வடமொழி சமஸ்கிருதம் புரியாது, பரவாயில்ல, படிங்க. இல்லை தமிழில் கூட கிடைக்குது, கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார், படிச்சு பாரு. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்லவர்கள் மட்டுமல்ல, கெட்டவர்களும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் வேறு இந்த தை மாதம் முழுக்க ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார், லாபத்தை பெருக்குகிறார். நல்லது. அனுகூலமான நாள், அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. என்ன சார் இதெல்லாம்? சூரியனோட ரதத்தினோட குதிரைகளோட பேர். ஓம் காயத்ரியே போற்றி, பிரகதியே போற்றி, ஜகதியே போற்றி, பக்தியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. ஆமாம், சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இது இன்னும் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. ஆமாம், உறுதிங்க. சூரியனோட கருணை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பிரமாதமான நாளாக இது இருக்கும். நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.